நடந்து முடிந்த ஆரம்பிக்கலாமா? நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியானது 5 சட்டமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறது. அதிகப்படியான உறுப்பினரை பெற்று தளபதி விஜய் அவர்கள் இன்று தாவேகா என்ற கட்சியின் மூலம் 107 உறுப்பினர்களை பெற்று ஆட்சி அமைப்பதற்காக காங்கிரஸிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அதை ஏற்றுக்கொண்டு எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒப்புதலுடன் இன்று சென்னையிலே அவருக்கு ஆதரவு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது ஒரு புது கூட்டணியாக காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே முன்னால் சொன்னது போல் ஒரு மாதத்துக்கு முன்னாக அமைய வேண்டிய கூட்டணி இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு அப்புறம் அமைஞ்சிருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி அமைஞ்சிருந்தால் நிலைமையே வேறு இன்னும். ஆக தாமதமானாலும் பரவாயில்லை, ஒரு நல்ல கூட்டணி அமைந்திருக்கிறது. மக்கள் மத்தியிலே செல்வாக்குள்ள ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. இங்கு இப்போது எங்கே பார்த்தாலும் பேசுகின்ற 2 பேர் யார் என்று கேட்டால், ஒன்று தளபதி விஜய் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், மற்றொன்று இந்த இந்திய திருநாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். 2 பேரை பற்றி தான் இப்போ அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும். நாங்கள் இன்று தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் சார்பாக கோவில்பட்டியிலே இந்த கூட்டணி அமைந்ததற்கு பட்டாசு வெடித்து இனிப்புகள் கொடுத்து ஆரவாரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்கள் மனதில் இருந்த ஒரு பெரிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தாவேகாவுடன் கூட்டணி வேண்டும் என்ற தொண்டர்களின் விருப்பம் நிறைவேறியுள்ளது. ஆக இந்த நிறைவேறியுள்ள இந்த நேரத்தை நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறோம். திமுக விட்டு வந்ததற்கு நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி பேசும்போது இன்றைக்கி செய்தி தொடர்பாளர் சரவணன் அவர்கள் திமுகவை பற்றி இப்போ காங்கிரஸ் முதுகில் குத்திட்டு அப்படிங்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். 2011க்கு அப்புறம் காங்கிரஸ் ஆனது ஆட்சியிலும் இல்லை, மத்தியில் ஆட்சியிலும் இல்லை, மாநிலத்திலே பெரிய அளவில் எதுலேயுமே இல்லை. அப்படிப்பட்ட காங்கிரஸுக்கு அவப்பேர் வர்றதுக்கு காரணம் 2011 2G என்ற அலைக்கற்றில் அவர்கள் செய்த ஊழல் தான் காரணம். ஆக அவர் செய்த தவறுக்கெல்லாம் நாங்கள் பழியை சுமந்து கொண்டு இவ்வளவு நாள் இருந்தோம். இன்று அதிலிருந்து விடைபெறுகிறோம். அந்த பழியிலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். திமுக செய்த அனைத்து அட்டூழியங்களுக்கும் நாங்கள் அமைதி காக்க வேண்டியது இருந்தது. அது பாலியல் குற்றமாக இருந்தாலும் சரி, கொலை கொள்ளையாக இருந்தாலும் சரி, காவலர் இதில் ஸ்டேஷனில் கொலை நடக்குதுல அது இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, நாங்கள் வாயே திறக்க முடியல. எதுவுமே வாயை திறக்காமல் மௌனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இன்று அதற்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது. பேரறிவாளனை கட்டி அணைத்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்பொழுது எங்களுக்கு வருத்தமாக இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி இழிவாக பேசும்போது அதை தட்டி கேட்குறதுக்கு யாருமே இல்லை என்கும்போது எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. பேரறிஞர் இப்படி பேசிகிட்டே போகலாம். இன்றைக்கி எங்களோட ஒரே ஸ்டெப் என்ன, எங்களோட ஒரே நோக்கம் என்ன என்று கேட்டால், பாஜக யாரோட துணையும் இல்லாமல் தமிழ்நாட்டிற்குள் வந்துவிடக்கூடாது. எப்படியாவது பாஜக உள்ளே வரணும்னு பார்ப்பாங்க, அது வந்துவிடக்கூடாது என்ற ஒரே நோக்கம். அதுபோக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே காங்கிரஸுக்கு தார்மீக உரிமை இருக்கிறது. ஒரு கொள்கை தலைவராக காமராஜரை ஏற்றுக்கொண்டிருப்பவர் நிச்சயம் மதவாத சக்திக்கு துணை போக மாட்டார் என்று நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம். இந்த கூட்டணியானது வருங்காலங்களிலே உள்ளாட்சி தேர்தலாகட்டும் சரி, பாராளுமன்ற தேர்தலாகட்டும் சரி, அடுத்த சட்டமன்ற தேர்தலாகட்டும் சரி, தொடர்ந்து பயணிக்கும். இனி முதலமைச்சர் விஜய் அவர்களை இனி அடுத்த 50 வருடங்களுக்கு யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. யாரும் எதிர்பார்க்காத இந்த வெற்றியை நான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்பே எழுதியிருந்தேன் பத்திரிகையிலே, நிச்சயம் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று. இது மக்களின் நாடி துடிப்பு, மக்கள் கொடுத்த உத்தரவு, திரு விஜய் அவர்களுக்கு மக்கள் கொடுத்த உத்தரவு. ஆக இந்த அருமையான வேளையிலே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை ராகுல் காந்தி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இனி 1967 பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு பிறகு கழகங்கள் இல்லாத ஆட்சியை, திராவிடம் என்ற கழகங்கள் இல்லாத ஆட்சியை அமைக்கின்ற இளைய தளபதியாகி இருக்கின்ற முதலமைச்சர் விஜய் அவர்களை
எந்த வார்த்தையை கொண்டு பாராட்டுவது என்று தெரியவில்லை. அப்போ மக்கள் எவ்வளவு தூரம் வந்து மனசில் நினச்சிருந்தா கழகங்களே வேண்டாம் என்று தூக்கி எறிந்திருப்பார்கள் என்று பாருங்கள். இந்த கோவில்பட்டி தொகுதி எடுத்துக்கோங்க, பெரிய வாக்கு வித்தியாசம் இல்லை. இன்னும் லைட்டாக ஒரு 400 ஓட்டு லைட்டாக போய் எடுத்திருந்தா நிச்சயம் கோவில்பட்டியும் வெற்றி பெறும். கிட்டத்தட்ட ஒரு 19 தொகுதிகள் இதே போல் 1000 வாக்குகள் உள்ளே வித்தியாசத்திலே தாவேகா தோற்றிருக்கிறது. ஆக வரும் காலங்களில் காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு முழு ஒத்துழைப்பு தரும். நாங்கள் இங்கே கூடியிருப்பது வருங்காலத்திலே நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நம்ம அப்படிலாம் போட்டி போடணும். சமமாக நம்ம எல்லாருக்கும் உறுதுணையாக இருந்து யார் முதலையும் திமுக எப்படி முதுகில் குத்தினதோ அது மாதிரி குத்தாமல் எல்லாருக்கும் சமமாக இருந்து நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் மக்கள் சேவை செய்யணும், நாங்களும் மக்கள் சேவை செய்யணும், எங்களுக்கும் உரிய அங்கீகாரம் கவுன்சிலர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வர வேண்டும், உங்களுக்கும் நல்லபடியான உள்ளாட்சி பிரதிநிதிகள் வர வேண்டும் என்று அந்த தீர்மானத்திற்காக நாங்கள் எல்லாம் கூடியிருக்கிறோம். அடுத்து இமீடியட்டாக நாங்கள் அடுத்து உடனடியாக உள்ளாட்சி தேர்தலுக்கான வேலைகளை துவக்க இருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் முடிந்து விட்டது, இனி அதை பற்றி பேசுவதற்கு அவசியம் இருக்காது. எல்லாம் முடிஞ்சு நாளையோட பதவியேற்பு எல்லாம் முடியுது. அடுத்து உடனடியாக நாங்கள் காங்கிரஸ் தாவேகா 2 பேரும் இணைந்து உள்ளாட்சி தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிப்போம். அவருடைய மாவட்ட தலைவர் இன்று சென்னை சென்றிருக்கிறார் திரு பாலா அவர்கள். தலைவருடைய பதவியேற்பு விழா முடிந்த பின்பு நாங்களெல்லாம் ஒன்றாக உட்கார்ந்து உள்ளாட்சி தேர்தலை பற்றி பேசி நல்ல முடிவெடுத்து அதிலும் நாங்கள் வடக்கு மாவட்டத்திலே நம்பர் 1ஆக வந்து காமிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். வந்துங்களா தேர்தல் அதாவது காங்கிரஸ்ல 2 பிரிவுகளாக இருக்கு. அதாவது ஒன்று விஜய் கூட சொல்லணும், ஒரு விஜய் கூட இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸுடைய முக்கிய தலைவர் திமுகவோட முன்னணியில் சேர்றது கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இச்சூழ்நிலை இப்போ தாவக்கு ஆதரவு கொடுக்குது. உங்கள் காங்கிரஸ் கட்சியில் குறையோட வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. அதாவது பதில் சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் என்ற பேர் இயக்கம் 2 கொள்கை கொண்டது இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அப்படி ஒரு கொள்கை கிடையாது. வழி ஒன்று தான். அந்த வழி என்பது தாவேகாவுக்கும் ஒன்று தான். மதசார்பற்ற கூட்டணியைத்தான் நாங்களும் ஆதரித்தோம். முதலிருந்தே பாஜகவை எதிர்த்தோம். எங்களது கொள்கை எதிரியாக பாஜகவை எதிர்த்தோம். அதன் வழியில்தான் காங்கிரஸும் பயணித்தது, நாங்களும் பயணித்தோம். அந்த இரு வழி என்பது இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறது. ஒன்று சேர்ந்து மக்கள் நல கூட்டணிக்காக, மக்களின் நலனுக்காக செயல்படும் என்பதை இந்த இடத்தில் ஆணித்தனமாக கூறுகிறோம். இல்லை, நீங்கள் கேட்டது புரியுது. அதாவது நீங்கள் கேட்டபடி காங்கிரஸில் பிளவு வருமா தாவேகால சேர்ந்தனால அப்படின்னு கேட்க வரீங்க. அந்த கொஸ்டின் நான் நேரடியாக கேட்டு வேண்டியதுன்னா காங்கிரஸ் பிளவும் வராது, கிளவும் வராது, ஒன்றும் வராது. பிளவு வந்துச்சு எப்படி பிளவுன்னு 2 பேர் வெளியே போயிட்டு போகிறான், அவன் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் முக்கியம் யாரும் போக மாட்டாங்க. சீனியத்தில் எந்த சீனியத்திலும் போக மாட்டாங்க. பெருந்தலைவர் ராகுல் காந்தியை விட இல்லை, ராகுல் காந்தி ஒரே பெருந்தலைவர், ஒரே தலைவர், பெரிய தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான். அவர் கட்சி விட்டு போவாரா? இங்கே ஒரு ராகுல் காந்தி இல்லை, இந்தியா முழுவதும் பல கோடி ராகுல் காந்திகள் இருக்காங்க. யாரும் கட்சி விட்டு போக மாட்டாங்க. வருத்தம் இருந்தால் மனசை வச்சுக்குவாங்க, 2 நாள் சரியாயிரும், அவ்வளோதான். யாரும் வெளியே போக மாட்டாங்க. அப்படி இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஒரு மாவட்ட தலைவர். அப்படி இருந்துச்சுன்னா தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முடிவு தான், கார்கே அவர்களின் முடிவு தான். இன்னைக்கு தேதிக்கு தலைவர் கார்கே அவர்கள் தான் அகில இந்திய தலைவர். அவர்கள் தான் முடிவெடுப்பார். இதை பற்றி எனக்கு தெரியாது. அதை பற்றி சொல்வதற்கு எனக்கு அருகதையும் கிடையாது. ராகுல் காந்தி, சோனியா காந்தி, காமராஜர். அவங்களை மறைக்காது. இங்க பாருங்க, இங்க பாருங்க.
அவர் கொடுத்த மாதிரி இருங்க. கொடுங்கண்ணே கொடுங்க. அப்படி இருங்க. அது திரும்பி பாருங்க. அப்படி திரும்பி பாருங்க. காங்கிரஸ் விசிகா தாவேகா காங்கிரஸ் தாவேகா மகத்தான மக்களுக்கான கூட்டணி தமிழக மக்கள் நலனுக்கான கூட்டணி மகத்தான கூட்டணி தேசம் காக்கும் கூட்டணி தேசம் காக்கும் கூட்டணி காங்கிரஸ் தாவேகா மக்களுக்கான கூட்டணி மக்களுக்கான கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணி